ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு கோவிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதிசயமான கோவில். ஏன் அதிசயம் அப்படின்னா இந்த கோவிலில் ஒரு கோபுரமே இருக்காது. இந்த கோவிலை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதை பற்றி பார்க்கலாம் ஃபுல் வீடியோவாக. இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னை ஈசிஆரில் இருக்குது. ஈசிஆரில் மகாபலிபுரம் போகிற வழியில் உத்தாண்டி மஸ்திய நாராயணன் கோவில் தான் இந்த கோவில். இந்த கோவிலோட சிறப்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவிலில் கோபுரமே இருக்காது. கோபுரமே இல்லாமல் திறந்தவெளி கோவிலாக தான் இருக்கும். இந்த கோவில் வந்து பீச் ஓரமாகவே இருக்குது. ஸோ இந்த கோவிலுக்கு போயிட்டு இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா கோவில் மாதிரியே இருக்காது. பார்க் மாதிரி அழகாக நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க. சுற்றி நல்லா செடியெல்லாம் போட்டு நம்ம எப்படி ஒரு பார்க்கில் இருப்போமோ அதே மாதிரியே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஒரு சாமி சிலை மட்டும் கிடையாது, நிறைய சாமி சிலை வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. எப்போவுமே ஆள் இருக்காங்க இங்கே இருந்து நல்லா நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த கோவிலில் சுற்றி வர பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னாலே பார்க்கில் நம்ம நடந்து வர மாதிரியே இருக்கும். அந்தளவுக்கு 2 சைடும் செடியெல்லாம் கொடுத்து அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் இன்னொரு வழி இருக்குது, அந்த கூழாங்கற்களை வச்சு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் நடந்தோம் அப்படின்னா நமக்கு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா சிவன் சிலை, ஆஞ்சநேயர் சிலை, அப்புறம் முருகன் சிலை, பிள்ளையார் சிலை, எல்லா சிலையுமே வச்சு அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இங்கே ஒரு சாமி மட்டும் கிடையாது, எல்லா சாமியுமே வச்சுருக்காங்க. இந்த கோவில் எப்போவுமே அமைதியாக இருக்கும். ஸோ அமைதியாக இருக்கணும் ஒரு பிளேஸ், அது கோவிலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோவிலுக்கு போகலாம் கண்டிப்பாக. ஏன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும், எந்த சத்தமும் வராது. நம்ம பீச்சு காற்று எப்போவுமே ஜில்லு 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 ஜில்லுன்னு வீசிகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அமைதியான ஒரு பிளேஸுக்கு போகணும், அது நல்ல அட்மாஸ்பியரில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போகலாம். நீங்கள் ஃபேமிலியோடு இந்த கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா நம்ம கோவிலையும் என்ஜாய் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பீச்சுக்கும் போகலாம். பீச்லேயும் போய் என்ஜாய் பண்ணலாம். ஸோ பீச் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபேமிலியோடு போகிறவங்க கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போய் என்ஜாய் பண்ணலாம். இந்த முருகர் சிலையை பார்த்தீங்க அப்படின்னா குட்டியாக அழகாக க்யூட்டாக இருக்கும். அதுவும் அந்த மயிலோட அழகாக நீட்டாக சின்னமாக செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது, க்யூட்டாக. இந்த கோவில்லே ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னென்னா குட்டீஸ்க்கு வந்து தனியாக கோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ குட்டீஸ்க்குன்னு சொல்லிட்டு எல்லாமே சாமியையும் வந்து மினியேச்சரில் செஞ்ச மாதிரி அழகாக குட்டியாக செஞ்சு வச்சுருக்காங்க. சாமி சிலை எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கே. ஸோ அது எல்லாமே குட்டீஸ் கோவில்னு சொல்லிட்டு தனியாக அங்கே வச்சுருக்காங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மஸ்திய நாராயண் சிலை பார்த்தீங்க அப்படின்னா மீன் வடிவத்தில் கொடுத்துருக்காங்க. மீன் வடிவத்தில் அழகாக ஒரு 12 அடியில் கொடுத்துருக்காங்க. இங்கே மொத்தமாக வந்து 108 தூண்கள் இருக்குது. 108 தூண்கள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா கல்வெட்டுகள் வச்சுருக்காங்க. கல்வெட்டு வந்து தமிழ், கிரேக்கத்தில் வந்து வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வரலாற்று விதமான செய்திகள்லாம் வந்து அதில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கோவிலோட டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் வந்து 6 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா 5 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நைட் 8:30க்கு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம இங்கே வந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் வந்தோம். காலையில் பார்த்தீங்கன்னா நமக்கு கொண்டக்கடையில் பொங்கல் கொடுத்தாங்க. ஸோ 2யும் சாப்பிட்டுட்டு நம்ம அங்கேருந்து அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். ஸோ இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். டாட்டா, பை பை.